நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அம்மா பண்றாங்க. ஒருவேளை எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? அம்மா எப்படிமா இருக்கீங்க? அங்க நல்லா தானே இருக்கீங்க? பொண்ணு மாதிரி ஒரு புள்ள இருந்தா என் உடம்பு எப்படிப்பா நல்லா இருக்கும்? பொண்ணாலதான் எனக்கு நிம்மதியே இல்லையே. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. நான் எதுவும் பண்ணல. அப்ப நான் ஏதாவது பண்ணனா? அங்க வேலை பாக்குற அஞ்சனாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? பணம் இல்லாததால படிக்க முடியாத ஒரு பாவப்பட்ட பொண்ணு. படிக்க பணம் இல்லாம இந்த நாட்டுல ஏகப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ண உன்னால முடியுமா? அவளை பாராட்டினதுக்கா? அது முடிஞ்ச கதை. நாம் அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். நீ அவளை கெஸ்ட் ஹவுஸ்ல வச்சு என்ன பண்ண பார்த்த? நான் என்ன பண்ணேன்? யார் உங்கள்கிட்ட சொன்னது? உங்ககிட்ட யாரோ போய் சொல்லியிருக்காங்க. உங்க இமேஜை கெடுக்கிற மாதிரி நான் ஏதாவது செய்வேனம்மா? இப்ப கூட நான் உன்னை நம்புறேன். அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன், ப்ராமிஸ். எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆனா நீ நம்பிக்கை துரோகம் பண்ணனா என் மகனா இருந்தாலும் நான் மன்னிக்க மாட்டேன். அதை மறந்துடாத. என்ன அஞ்சனாவை இன்னும் காணோம்? கடைக்கு போறந்தான்னு சொல்லிட்டு போனா. ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி பயமா இருக்குது. அம்மாடி ஜானகி, இங்க கொஞ்சம் வாமா. என்ன சங்கரனே? அஞ்சனா இன்னும் வரல. கடைக்கு போறேன்னு போனா. வரலையா? இல்ல, நீ அவளை பாத்தியாமா? நான் அவளை பார்த்தே 2-3 மணி நேரம் ஆச்சே. அவ உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? அது வந்து என் பொண்ணு எங்க போனானே தெரியலையே. எஸ்டேட்டில் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன? அது மனு சார் வந்தாரு. அவங்க என்னமோ பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் மனு சார் கன்னத்துல அஞ்சனா அறிஞ்சதை பார்த்தோம். கடவுளே, நீ என்னம்மா சொல்ற? அது நடந்ததுக்கு அப்புறம் அவ எங்கம்மா போனா? அது தெரியல. நான் வேணா விசாரிச்சு பாக்குறேன்னு. அவ எங்கேயும் போயிருக்க மாட்டா. அவ வந்தா நீங்க திட்டுவீங்கன்னு பயந்து அவ எங்கேயாவது இருப்பா பாருங்க. அவளே வந்துருவா. எதுக்கு நீ விசாரிச்சு பாருமா. நானும் வரேன். ஐயோ சங்கரனே, சங்கரனே, சங்கரனே உட்காருங்க. நான் வேற யாரையாவது கூட்டிட்டு போறேன். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அமைதியா இருங்க. கடவுளே, ஐயோ அஞ்சனா, ஐயோ. என்னப்பா, இன்னைக்கு எதுவும் சவாரி எதுவும் இல்லையா? எங்கண்ணே, டூரிஸ்ட் யாராவது மலைக்கு வந்தா தானே? இந்த வருஷம் டூரிஸ்ட் ஆட்கள்லாம் கம்மி. எல்லாத்துக்கும் மழை தான் காரணம். மழை போய் புயலே வந்துருச்சு. இன்னும் பழைய கதையவே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. சரிப்பா அண்ணே, ஒரு சிகரெட்டு. விஷயம் தெரியுமா? நம்ம சங்கரண்ண பொண்ணு இருக்குல்ல. சங்கரண்ணன் பொண்ணுன்னு ஏன் சொல்ற? அஞ்சனா அப்படி சொன்னாலே எல்லாத்துக்கும் தெரியுமே. நம்ம எஸ்டேட்லேயே நல்ல பொண்ணாவ. சரி, என்ன விஷயம்? அஞ்சனாவை காணோமாமே. என்னையா சொல்ற? நம்ம அஞ்சனாவை காணுமா? எஸ்டேட்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன்.
அஞ்சனா வைஸ் சேர்மன் மனு சாரை அடிச்சிட்டாளாம். அடிச்சாளா? எதுக்கு அடிச்சா? எதுக்காக அடிச்சான்னு தெரியல. ஆனா அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் அவ ஆளையே காணோம். ஓ, அப்ப பிரச்சனை பெருசா இருக்கும் போலயே. நாம தேடி பார்க்கலாமா? வாங்கடா, நம்ம ஆளுங்களை கூட்டிட்டு போய் தேடி பார்க்கலாம். ஆமா வாங்க பார்க்கலாம். வெயிட் பண்ண தெரியல. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. போய் ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் தேடி பார்த்துருவோம். எல்லாரும் எங்கம்மா போறீங்க? பாஸ்கரங்க, அஞ்சனாவை காணோம். காணுமா? இன்னைக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. சின்ன முதலாளி கன்னத்திலேயே அடிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளை காணோம். அவ சாக போறேன்னு சொல்லிட்டு தான் ஓடுனா. ஆனா அப்போ நாங்க சீரியஸா எடுத்துக்கல. இதுவரை வீட்டுக்கு வரலன்னு சங்கர் என்னதான் சொன்னாரு. கடவுளே, அவ ஏதாவது முட்டாள்தனமா பண்ணிடுவாளோ? அவ நேரமே சரியில்லை. என்ன பண்ணாலும் பிரச்சனையில தான் போய் முடியுது. எதுக்கும் நான் ஜீப்ல போய் தேடி பார்க்கறேன். சரி, சீக்கிரம் வாடி, நம்ம போய் தேடலாம். எங்க அஞ்சனாவை இன்னும் காணோம். அஞ்சனா, அஞ்சனா, அஞ்சனா இன்னும் வரலையா சங்கரண்ண? இல்ல, யாரும் பார்க்கலையா? இல்லண்ணே, எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம். அண்ணா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன? ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. மனு சார் உங்க பொண்ணு அடிச்சிட்டா. அப்புறம் செத்துருவன்னு சொல்லிட்டு தான் அஞ்சனா அங்கிருந்து போயிருக்கு. கடவுளே, என் பொண்ணு நீ தான் காப்பாற்றணும். ஐயோ சங்கரண்ணே, என்னன்னு அது? பாவம், அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. அஞ்சனா, கவலைப்படாதீங்கண்ணே, எதுக்கும் பயப்படாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. அவளுக்கு எதுவும் இருக்காது. நாங்க திரும்பவும் தேடி பார்க்கறோம். நீங்க இங்கே இருங்க சங்கரண்ணே. வாடா, நம்ம போய் தேடி பார்க்கலாம். சரிப்பா. அஞ்சனா, 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 அஞ்சனா. கடவுளே, அஞ்சனா எங்க போனானே தெரியலையே. டேய், அது அருண் தானே? டேய், டேய், இங்க வா. என்னாச்சுடா? ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லப்பா, ஒன்றும் தெரியலப்பா. நீ உள்ளே வா. என் அஞ்சனா என்கிட்ட கூட சொல்லாம எங்க போயிருப்பா? நீ டென்ஷன் ஆகாத, அவளை கண்டுபிடிச்சிடலாம். ஏண்டா, உங்ககிட்ட போட்டோ இருக்கா? மொபைல்ல இருக்கு. நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம்ப்பா. நீ போய் கேட்டு வா. அண்ணா, அண்ணா, இந்த போட்டோல இருக்க பொண்ணு எங்கேயாவது பாத்தீங்களா? இந்த பொண்ணு மலை மேல போறத பார்த்தேன். ஒரு 3 மணி இருக்கும். என்ன சொல்றாரு? அவர் மேல் பக்கமா போயிருக்கிறதா சொல்றாரு. போய் பார்க்கலாம். அவ எந்த பக்கம் போயிருப்பானே தெரியலையே. எனக்கும் அதான் புரியல. ஒரு 3 மணிக்கு மேல் பக்கமா போனதா சொல்றாரு.
சார் என்னையா சார் ஒரு பெரிய பிரச்சனை, அஞ்சனாவை காணும் சார். அதை பத்தி எனக்கு என்ன? ஊர் முழுக்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. நம்ம மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னையா பைத்தியக்காரன் மாதிரி உளறிட்டு இருக்க? ஊரை விட்டு போனா நம்ம என்ன பண்ண முடியும்? அவளுக்கு எதிராக நியாயமா நம்ம தான் கேஸ் கொடுக்கணும். என்ன ஓங்கி அரைஞ்சது அவ தானே? போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாத்தையும் நோண்டுவாங்க சார். கெஸ்ட் ஹவுஸ்ல என்ன நடந்துச்சுங்கிறத மறந்துட்டீங்களா சார்? அந்த பொண்ணு ஏதாவது பண்ணிக்கிச்சுன்னா நீங்க தான் மாட்டுவீங்க. அந்த யூனியன் ஆளுங்களும் ஊர்க்காரங்க கூட சேர்ந்துருவாங்க. வாங்க சார், நாமளும் அந்த பொண்ணை தேடி பார்க்கலாம். சரி. சில நேரம் என் மேல உனக்கு நிறைய கோவம் வருதுல்ல? நான் எதையும் மனசுல வச்சுக்கிட்டு பேசல. 24 மணி நேரமும் ஏதோ டென்ஷன்லயே தான் இருக்கேன். அதோட உன்னோட இந்த நிலைமைய பார்க்கும்போது கவலை அதிகமாகுது. எனக்கு நிம்மதியே இல்ல. அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, எங்க வேணும்னாலும் போய் நாம ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம். எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷம்தான். பிரதாப்போட சிஸ்டர் எனக்கும் எப்பவுமே முக்கியம்தான். இப்ப என்னோட டென்ஷன் என்ன தெரியுமா? நம்ம குடும்பத்தோட ஒரே வாரிசு மனு தப்பான வழியை தேர்ந்தெடுத்து அதுல போயிட்டு இருக்கான். நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்திடுவானோன்னு பயமா இருக்கு. சின்ன வயசுல அவனை நீதானே வளர்த்த. இப்பவும் உனக்கு அவனை பிடிக்கும்ல? எனக்கு தெரியும், அவனுக்கும் பிரதீபாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன மேடம், ஒரு பேட் நியூஸ். விஷயத்த சொல்லுங்க. நம்ம தோட்டத்தில் வேலை பார்க்குற அஞ்சனா தெரியும், மிஸ்ஸிங். கம்பெனி சைட்ல இருந்து ஏதாவது மோட்டிவேஷன்? விசாரணைன்னு வந்தா வைஸ் சேர்மன் அதில் மாட்டுவார் மேடம். மல்லிகா, நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே மேடம். ராஜீவ் அண்ணா, நானும் விஷயத்தை கேள்விப்பட்டேன். இந்த விஷயத்துல மனுவை ஃபோக்கஸ் பண்ணுவாங்களோன்னு தோணுது. கண்டிப்பா பண்ணுவாங்க. அவ சாக போறேன்னு மனு கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கா. இதுக்கு முன்னாடியும் ஒரு ரேப் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. இவனை நான் என்ன பண்றது? வெயிட், பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா மனுவால தப்பிக்கவே முடியாது. அவ அப்படி எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்னு நாம வேண்டிக்கலாம். கூட்டிட்டு போய் படுக்க வைமா. நீங்களும் அந்த பக்கம் போய் பாருங்க. நாங்க இந்த பக்கம் போறோம். நல்லா தேடுங்கப்பா. உள்ள போலாம். அஞ்சனா வாங்க, அந்த பக்கம் பார்க்கலாம். பார்த்து இந்த சைடு வாங்க. அங்க பாருங்க. நீங்களும் அங்க அந்த பக்கம் வா, சீக்கிரம் வா. சரி, நாங்க இந்த பக்கம் போய் பாக்குறோம். அங்க இல்லைங்க. உள்ள இருக்கலாம் பாத்துருங்க. ஏன் நாங்க எல்லா பக்கம் போய் பாருங்க. அந்த பக்கம் பாத்துறோம். எங்கேயுமே இல்ல. நாங்க அங்க போய் அந்த குழி வரைக்கும் போய் தேடுங்க. வாங்க, கீழே போய் தேடுவோம். பாருங்க, ஃபுல்லா பாருங்க. கொஞ்சம் சந்தேகம். அஞ்சனா பாருங்க. நல்லா தேடுங்கப்பா. அஞ்சனா 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 ஒரு இடம் விடாம தேடுங்க. அஞ்சனா அஞ்சனா நல்லா பாருங்க. அங்க பாருங்கப்பா. அஞ்சனா அஞ்சனா இந்த பக்கம் பாருங்க. எனக்கு பயமா இருக்கு. அவ போயிருப்பா, நம்மளை விட்டுட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். டேய், என்னடா ஆச்சு உனக்கு? நீ தேவையில்லாம என்னையும் டென்ஷன் ஆகாத. அண்ணா கொஞ்சம் நில்லுங்கண்ணா. இந்த பொண்ணு இந்த பக்கம் எங்கேயாவது பாத்தீங்களா? பார்த்தேன்ப்பா. எங்க? அதோ அந்த மலை மேலே தான்ப்பா ஏறி போனான். ஒரு 5 மணி போல இருக்கும்.
அந்த பொண்ணு குதிக்க போறாளே. ஐயோ, அந்த பொண்ணை காணுமே. இந்த பக்கம் தானே வந்தா. நான் மேலே போய் பார்த்தப்ப அந்த பொண்ணு அங்கே இல்லை. அவள் கண்டிப்பாக குதிச்சிருப்பா. வேலை அவ குதிக்காம திரும்பி வந்திருக்கலாம்ல. அப்படின்னு நான் பார்த்துருப்பேன்ல சார். என்னப்பா இது? அஞ்சனா எவ்வளவு நேரம் தேடிட்டு இருக்கிறது? பேசாம தெரியும் போயிடலாம் வா. சார், நிலைமை தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணை இங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த பொண்ணுக்கு ரெண்டுல ஒரு விஷயம் தான் நடந்திருக்கணும். ஒண்ணு அவ ஓடி போயிருக்கணும், இல்ல அவ செத்து போயிருக்கணும். அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? என்ன? எப்படி? சார், ஆபீஸ்ல இருந்தா கால் பண்ணாங்க. அவ செத்துட்டாளா? மலை மேல இருந்து குதிச்சு செத்து போயிருக்காங்க. அத சில பேர் பார்த்திருக்காங்க. சார், பிரச்சனை ஆயிருமோ? செத்தா செத்து தொலைகிற அவடு. சார், நீங்க ரொம்ப அசால்ட்டா இருக்கீங்க. ஊரே அந்த பொண்ணை தேடி அலைஞ்சது தெரியுமா? அவ செத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே உங்களதான் எல்லாரும் தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். சார், சீக்கிரம் எங்கேயாவது போயிருங்க. நான் அதுக்கு எங்கேருந்து ஓடணும்? நிலைமை தெரியாம பேசாதீங்க. தேடி போன யாரையுமே காணுமே. அவளுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? மெதுவா பேசு, சங்கரன் நான் கேட்டுற போது. இவ்வளவு நேரமா ஆளை காணுமே, வேற எப்படிதான் யோசிக்கிறது? கடவுளே, என் பொண்ணை எப்படியாவது கொண்டு வந்திருப்பா. என்ன ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல, அவ போயிட்டா. மலை மேல இருந்து குதிச்சுட்டாளாம். ஐயோ அஞ்சனா. எந்த தகவலும் வரலையே. ஆபீஸ்க்கு கால் பண்ணி பார்க்கலாமா? கூப்பிட்டு 5 நிமிஷம் கூட ஆலையே. ஏதாவது தகவல் வந்தா மேனேஜர் கூப்பிடுவாரு. ராத்திரி ஆயி போச்சு. மனு அங்கிருந்து உடனே கிளம்பி வர சொல்லியிருக்கணும். நாளைக்கு சொல்லலாம். மேனேஜர் தான். என்னன்னு கேளுங்க. எனி இன்ஃபர்மேஷன்? அவ சூசைட் பண்ணிக்கிட்டா சார். வாட்? என்ன? கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? கன்ஃபார்ம் தான் சார். என்னாச்சுன்னா? என்ன? சூசைட் பண்ணிக்கிட்டா. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. இதோட காரணத்தை தேட ஆரம்பிச்சாங்கன்னா கடைசியில மனுதான் மாட்டுவான்.
சீக்கிரமா அவனை இங்க வர வைக்கணும். என் பையன் எதுலயும் சிக்கிடக்கூடாது. சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க சார். ஹலோ மனு, நீ எங்க பாருக்க? இங்கே கெஸ்ட் ஹவுஸ்லம்மா. அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாளா மனு? நானும் கேள்விப்பட்டேன். நீ சீக்கிரமா கிளம்பிங்க வா. நீ வெளியில இருக்கிறது பிரச்சனை தான். ஸ்டார்ட் இமீடியட்லி. அம்மா, நான் எந்த தப்புமே பண்ணலையம்மா. மனு ப்ளீஸ், நான் சொல்றத மட்டும் கேளு. பேசிட்டு இருக்க, இப்ப டைம் இல்ல. குவிக், உடனே கிளம்பி நீ வா. மனு ப்ளீஸ், நான் சொல்றத மட்டும் கேளு. சரிம்மா. மேடம் என்ன சொன்னாங்க? சீக்கிரமா கிளம்ப சொன்னாங்க. சீக்கிரம் கிளம்புங்க சார். லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்து. அல்லாதீங்கண்ணா. இங்கே உட்காந்து நம்ம என்ன பண்றது? விடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம பாடியவே தேடணும். ஊருக்குள்ள வைஸ் சேர்மன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்றாங்க. மனுஷார தெரிய ஆள் போயிருக்காங்க. வேணாம் வேணாம் சொல்றேன். அதான் நீங்க சொன்னா கேளுங்க. தைரியமா இருங்க. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை. நம்ம அஞ்சனா இப்படி பண்ணிட்டாலேடா, என்னால தாங்க முடியலடா. அவன் தான் காரணம். அவனை கொல்லணும். அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்குள்ள எல்லாரும் போய் அந்த கெஸ்ட் ஹவுஸை சுத்தி வளைக்கணும். ஏய், அதெல்லாம் யோசிச்சு தான்டா செய்யணும். இதுக்கு மேல என்ன யோசிக்கணும்? அவனுக்கு இன்னைக்கு நிச்சயமா சாவுதான். அவனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன். நான் இப்போ இங்கேருந்து கிளம்புனா அது கோழத்தனம். பயந்தவங்களுக்கு தான் அப்படி பண்ணுவாங்க. சார், நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது. ஊரே திரண்டு வந்தா உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க கிளம்புங்க சார். நான் அப்பப்போ உங்களுக்கு தகவல் சொல்லிட்டே இருக்கேன். போங்க. அப்புறம் போலீஸோ இல்லை அரசியல்வாதியோ இந்த விஷயமா வந்தா எத்தனை லட்சம் வேணாலும் செலவு பண்ணலாம்னு சொல்ல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க முதல்ல கிளம்புங்க. அருண், இறங்கி சைடு பாருப்பா. போறது கஷ்டம். நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் தான் போயாகணும். அந்த வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுக்க சொல்லு. ஹலோ, நீயா நம்ம கொண்டு தப்பிக்க பாக்குறியா? இன்னைக்கு பொண்ணு என்ன பண்ற பாரு. எங்க ஓட? அஞ்சனாவை கொண்டுட்டியடா. என்னடா பண்ணா? அவ என்ன தப்புடா பண்ணா? அவளை போய் தற்கொலை பண்ண போய் குதி நானா சொன்னேன். சார் விடுங்க சார். அஞ்சனா, கவலைப்படாதம்மா.
அஞ்சனா அஞ்சனா எங்க இருக்கானே தெரியல. அஞ்சனா 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 இப்படி வாங்க வாங்கம்மா. அஞ்சனாவை தானே தேடி வரீங்க? அவ இங்கதான் இருக்கா, என் வீட்டுல தான் இருக்கா. இங்கதான் இருக்கா? இவ்வளவுதானே தேடி அலையறீங்க? என்னம்மா இது? ஏன் இப்படி பண்ண அஞ்சனா? அஞ்சனா எங்க போன? எதுவும் கேட்காதீங்க. பாவம் அவ என்ன பண்ணான்னு அவளுக்கே தெரியல. இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அவளை கஷ்டப்படுத்தாதீங்க. ஒன்னும் இல்லம்மா. தற்கொலை பண்ணிக்க தான் வந்திருக்கா. உயிரோட இருந்தா அந்த ஆளு ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயப்படுறா. தற்கொலை மலை மேல ஏறி குதிக்கவே முடிவு பண்ணிட்டா. அப்பதான் நான் அவளை பார்த்தேன். என்ன செய்யறதுன்னு தெரியாம இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க இவளை அவ அப்பா கிட்ட கூட்டிட்டு போங்க. அவர் திட்டுவாரோன்னு பயப்படுறா. வாமா. போயிட்டு வாமா. அஞ்சனா அவங்க கூட போமா. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குமா. நீ வாமா. வாமா வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா, எழுந்துரு. பார்த்து. கேட்கிறியா? ஏன்டா இப்படி பண்ண? என்ன நிஜமாவா? ஆண்டவா விட மாட்டேன்டா. நம்ம அஞ்சனா கடிச்சிட்டாடா. அவன் சாகல. நிஜமாவா? நிஜமாதான்டா. சாரி. அவளால சாக முடியாதுடா. ஏன்னா அவ எனக்காக பிறந்தவ. அவளை நான் தாண்டா கூட்டிட்டு போவேன். நீங்க அஞ்சனாவை இங்க உட்கார வைங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். இப்படி உட்காருமா. நீ இப்படி உட்காருமா. அஞ்சனா இப்ப எப்படி இருக்க? உனக்கு பரவாயில்லையா? சங்கரனே, சங்கரனே அழாதீங்கண்ணே. நம்ம வேண்டின தெய்வம் நம்மள கைவிடலனே. அஞ்சனா வந்துட்டா. என் பொண்ணு வந்துட்டாளா? கூப்பிடுறேன். அப்புறம் அவகிட்ட எதுவுமே கேட்டுக்காதீங்க. நான் கூப்பிட்டு வரேன். கடவுளே, வருத்தப்படாம இரு. அக்கா உள்ள கூட்டிட்டு போலாம் வாங்க. கூட்டிட்டு வா அஞ்சனா. பாத்து வாமா, பாத்து வா. என் பொண்ணு. கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வா. அஞ்சனா, என்னை விட்டுட்டு எங்கம்மா போன? என்னை விட்டுட்டு எங்கம்மா போன? அப்பா விட்டுட்டு நான் போவேனா? ராதம்மா, நீ ஏதோ கஷ்டத்துல இப்படி பண்ணிட்ட, அவ்வளவுதாம்மா. அதுக்கு எதுக்குமா நீ கவலைப்படுற? சரி, நம்ம எல்லாம் போலாமா? சரி, போலாமா? May I come in, sir? Come in. உட்காருங்க.
நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணி எத்தனை வருஷம் ஆகுது? 15 வருஷம் ஆகுது சார். நம்ம ஒர்க்கர்ஸை பற்றியெல்லாம் உங்கள் கருத்து என்ன? நல்லவங்க தான் சார், ஏழைங்க. அப்படியா? நீங்கள் என்ன பெரிய ஏழை பங்காளனா? அப்படி இல்லை சார். அப்படின்னா அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு கணக்கு சொல்லுங்க. இது தொழிலாளர்களோட ஆனுவல் டே செலிப்ரேஷன் சார். வேலை பார்க்க வந்தவங்க வேலை பார்த்தா மட்டும் போதும். எதுக்கு இந்த கொண்டாட்டம்லாம்? சொன்னது புரியுதா? இது எல்லா வருஷமும் பண்றது தான், புதுசு கிடையாது. இனிமே கொண்டாட வேண்டாம். அப்புறம் அவங்க வீட்டெல்லாம் சரி பண்றதுக்கு அது இதுன்னு 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கல்ல? ஆமாம் சார், எம்டி தான் கொடுக்க சொன்னாங்க. செய்ய வேண்டாம். தொழிலாளர்களோட வீட்டில் வசதி அதிகம் இருந்தா அவங்க அங்கேயே படுத்து தூக்கிடுவாங்க. நிறைய வீட்டில் லீக்கேஜ் இருக்கு சார், யூனியன் மூலமா கேட்பாங்க சார். இவங்களுக்கெல்லாம் எலும்பு துண்டை போட்டா போதும். கிளம்பு. சரிங்க சார். ஒரு நிமிஷம் சார். அந்த அஞ்சனாவோட ஃபைலை க்ளோஸ் பண்ணிடு சார். அவளுக்கு டெர்மினேஷன் ஆர்டர் கொடு. இன்னும் புரியலையா? இந்த கம்பெனிலேருந்து அவளை டிஸ்மிஸ் பண்றேன். ஏதாவது கொடுக்க வேண்டியிருந்தா கொடுத்து செட்டில் பண்ணிருங்க. நாளைக்கே கம்பெனிக்கு வாட்டர்ஸை காலி பண்ணணும். என்னையா முடிச்சிட்டு நிற்கிற? ஆர்டர் போட்ட 1/2 மணி நேரத்தில் என்னோட டேபிளுக்கு வந்தாகணும். சார், அஞ்சனா ரொம்ப நல்ல பொண்ணு. இவ்வளோ பெரிய தண்டனை. பிளான்டேஷன்ல எல்லா ஒர்க்கர்ஸ் முன்னாடியும் அவ என் கண்ணத்திலேயே அரைஞ்சா. ஏன் அதுல உனக்கு சந்தோஷமா? நான் ஒரு மரியாதை உள்ள ஆம்பளையா? அதுக்கப்புறமா தற்கொலை பண்றேன்னு பயமுறுத்திருக்கான். என்ன போலீஸ்ல சிக்க வைக்க தான் அவன் மறைஞ்சிருந்திருக்கா. சொல்லிய என்ன பண்ணலாம்? So I don't want any appeal from anywhere. My decision is last and final. You may go. Yes, sir. அலெக்ஸ், எங்க இருக்க? நீ கூட இல்லாதனால அனாதை மாதிரி அலையிறேன். கூட யாருமே இல்லாம தனியா சுத்திட்டு இருக்கேன். இங்க வர ஸ்மெல் அடிக்குது. ஏதோ ஒரு லோக்கல் ஸ்மெல். என்ன ஸ்மெல்? நேத்து நீ அடிச்ச சரக்கோட ஸ்மெல். சரி மச்சி, நம்ம இன்னைக்கு ஒண்ணா அடிக்கலாம். இங்க ஒரு கிளிய கூட்டுல அடைக்கலான்னு பாக்குறேன். அஞ்சனாவா? மை ஸ்வீட் டார்லிங். அவளை கம்பெனியை விட்டே தூக்கிட்டேன். நிஜமாவா? நம்பிக்கை இல்லையா? நீ சொல்றது எப்படி நம்புறது? நீ ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்ப. அதை நீ அடுத்த ஃபோன் காலில் தெரிஞ்சுப்ப. ஆனா நீ நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமா அந்த கிளியை பிடிக்க முடியாது. நான் ஒரு விஷயம் சொல்லவா? வேர்வை சந்தி உழைச்ச காசை வச்சு வாங்குற சாப்பாட்டுக்கு ருசி ரொம்ப அதிகம். என்ன என் வேலையை செய்ய விடுறா? May I come in, sir? Yeah, come in. நான் அப்புறம் கூப்பிடுறேன். அஞ்சனாவோட டிஸ்மிசல் ஆர்டர். குட். ஓகே சார். விஷயம் என்ன ஆகுன்னு தெரியல. மனு சார் கண்டிப்பா கோவமா இருப்பாரு. அப்ப அடிச்சா பொறுத்துப்பாங்களா? மனு சாரும் ரொம்ப ரொம்ப நல்லவர் தாமா. அவளுக்கு புத்திமதி சொல்லி புரிய வைப்பாரு. பாஸ்கரண்ணா, அஞ்சனா எங்க? அவ்வளவுதாம்மா.
அவளை இனிமே காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். பாத்தீங்கல்ல, கொஞ்ச நாளா அவளுக்கு பதிலா இவ வந்திருக்கா. வைஸ் சேர்மன் அவ அடிச்சதுனால பிரச்சனை பெருசாயிடுச்சு. அஞ்சனாவை கம்பெனில இருந்து தூக்கிட்டாங்க. அதோட பிரச்சனை முடியல, வீட்டையும் காலி பண்ண சொல்லிட்டாங்க. மேனேஜர் தான் விஷயத்தெல்லாம் சொன்னார். அவ சங்கரனாவை கூட்டிட்டு எங்க போவா? கொஞ்ச நாளைக்கு என் வீட்டில் இருக்கட்டும்னு பார்க்குறேன். எவ்வளவு நாளைக்கு முடியும்? அதுவும் சரிதான். என்ன பண்ணலான்னு யோசிக்கணுமா? அப்ப வைஸ் சேர்மனே அடிச்சிட்டாலே. யூனியன் லீடர்ஸ் கிட்ட பேசி பார்த்தா அவனுங்க கம்பெனி பணத்துல தான் வாழ்க்கையே நடத்துறானுங்க. இருந்தாலும் அதுக்குன்னு அஞ்சனாவை அப்படியே விட்டுட முடியுமா? அவளும் வாழணும்ல. நீங்க முயற்சி பண்ணி பாருங்க, ஒரு வேளை நடக்கலாம். சரி பாஸ்கர் என்ன, இந்த எஸ்டேட் தொழிலாளர்கள் மட்டும் ஏன் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியுமா? நாம ஒன்னா இருக்கிறது தான் அதுக்கு காரணம். ஏய், பார்ட்டி ஃபண்டுக்கும் குடும்ப செலவுக்கும் மாசம் மாசம் இந்த கம்பெனி ஒரு பணம் தரும்போது எதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணணும்? இதெல்லாம் பார்த்து கத்துக்குங்க. அதுக்கு தான் கூடவே கூட்டிட்டு சுத்துறோம். நாங்களும் கத்துக்கிறோம். ஏய், இவளுக்கு எதுக்கு வராங்க? அங்கதான் இருக்காங்க. வாங்க வாங்க போலாம். ஏய், சட்டு நிலத்தி எடுத்து வைங்க. சரி, போங்க எடுத்து வைங்க. சரி, எப்படி போங்க. ஆமா, எல்லாரும் எங்க போறீங்க? யூனியன் லீடர்ஸ் பார்க்கதான். வாங்க வாங்க. அஞ்சனாவை பத்தி சொல்லதான் வந்தோம். அவளை பத்தி இனிமே யூனியன்ல பேசக்கூடாது. அவ திமிர் பிடிச்சவ. அவளை கம்பெனியை விட்டு அனுப்ப போறேன்னு சொல்றாங்க. அனுப்பட்டுமா? ஏன் இப்படி இறக்கமே இல்லாம பேசுறீங்க? வைஸ் சேர்மனையே அடிச்சவ அவ. அவளுக்கு மாலை போட்டு பூஜை பண்ணணுமா? எம்டி அவளை வாட்டி சஸ்பெண்ட் பண்ணப்போ நாங்க தான் தலையிட்டோம். இங்க ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அஞ்சனா போன போட்டோம், அதனால என்ன? அவளை கம்பெனியை விட்டு தூக்கலனா நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம். என்னன்னு இப்படி? இத பார், நீங்க கிளம்புங்க. நாங்க நிறைய தொழிலாளர்கள் பிரச்சனை பத்தி பேச வேண்டியது இருக்கு. கிளம்புங்க. சரி வாங்க போலாம். போயிட்டாங்க. வா, போயிட்டாங்க எல்லாரும். Mr. Krishnamurthy, sir, come to my cabin. Okay, sir. சார், இந்த ஃபைலெல்லாம் என்னால் சைன் பண்ண முடியாது. இதோட கிளாரிஃபிகேஷன் எனக்கு வேணும். ஓகே சார். சார், என்ன 3-4 லேபர்ஸ் பார்க்க வந்திருக்காங்க. 3-4ன்னா எவ்வளோயா? 3x4 or 3+4? 4 பேர் சார். அதை முதலையே சொல்லலாம்ல. இதான் வேலை டைமா? ஆமாம் சார். அப்புறம் எப்படி அவங்க இங்கே வந்தாங்க? ஒர்க்கிங் டைமில் அவங்க எப்படி வந்தாங்கன்னு கேட்டேன். அதை கேட்கல சார். அப்புறம் வேற என்னதான் அவனுக்கு வேலை? ஒர்க்கிங் ட்ரெஸ்ல வந்திருக்காங்க. ஆமாம் சார். ஒர்க்கிங் ட்ரெஸ்ஸோட இந்த ரூம்குள்ளே வந்தால் அந்த நாத்தத்தை நான் பொறுத்துக்கணுமா? அவங்கள அனுப்பிடுறேன் சார். இல்லைனா என்னன்னு நானே கேட்டு வரேன். வேணாம், நானே அங்கே வந்து பார்த்துக்கிறேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.